கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் யோபு 9வது அதிகாரம் 10வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆம், நாம் எண்ணி முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற கர்த்தர் அவரே. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சங்கீதம் 139:1 தாவீது ராஜா கூறுகிறார். ஆம், நம்மை ஆராய்ந்து அறிகிறார் கர்த்தர். நம் கூடவே இருக்கிறார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்ய வல்லவர். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. எனவே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவோம். வேத வசனத்தை தினந்தோறும் தியானிப்போம், வாசிப்போம். ஏனென்றால் வேத வசனத்தை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் நற்குணசாலிகளாய் இருப்போம். அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் நீர் பெரியவராய் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயத்தின் தேவன், உடைய நாமம் அதிசயமா இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. கிரகிக்க கூடாத அதிசயங்களை செய்கிற தேவன், எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிறவர், நீர் பெரியவராய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவருடைய கரத்தில் எங்களை பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதியும். தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். எங்களை பெருமையாக்கி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.